எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைய மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்று பிறந்த ஒவ்வொரு மகளிருக்கும் நம் நாட்டில் மட்டுமல்ல, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், எனக்கு தெரிந்த சகோதரிகள் எனக்கு கொடுத்த ஆதரவின் பெயரில் எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். எந்நாட்டவராக இருந்தாலும் பெண்கள் பெண்கள்தான். நமக்காக ஒரு நாள் ஒதுக்கி மகளிர் தினம் கொண்டாடுவது மகிழ்ச்சியே. அதிலும் மகளிர் தின வாழ்த்துக்கள் யாருக்கு கூற வேண்டும்? முன்னொரு காலத்தில், நமக்கு முன்னால் நம் தாய் தகப்பன் பாட்டன் பாட்டி காலத்தில் நாட்டிற்காக பாடுபட்ட லக்ஷ்மி பாய், சரோஜினி நாயுடு, இந்திரா காந்தி, அம்மா ஜெயலலிதா, இன்னும் விளையாட்டு வீராங்களை சொல்லப்போனால் பிடி உஷா, கல்பனா சாவ்லா, நம் மனதிற்கு பட்டதை எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன். இவர்களெல்லாம் நாட்டிற்காக பாடுபட்டார்கள் என்று சொல்வோம். அது ஒரு விதமான உண்மையும் கூட. மகளிர் தின வாழ்த்துக்கள் அவர்களை நினைத்து கொள்ளலாம். அன்று உருவாக்கிய உலகம்தான் இன்று நாம் இந்த இடத்தில் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டால், மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறும் பெண்கள் யாராக இருப்பினும் என்றால், இன்றைய தினத்தில் ஒவ்வொரு கூலித் தொழிலாளியும் குடிக்காரர்களாக மாறி குடும்பத்தை கவனிக்காமல், ஒரு பெண் ஆட்டோ ஓட்டுநராக சம்பாதித்து அந்த குழந்தைகளை காப்பாற்றும் பெண்தான் என் கண்ணுக்கு சிங்கப்பெண். அவளுக்குத்தான் இன்றைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால், நான் கண்ணால் பார்ப்பதால் என் மனதில் பட்டதை கூறுகிறேன். வாழ்த்துக்கள் சொல்வது, பரிமாறிக்கொள்வது பணம் இருக்கும் இடத்தில் அடிக்கடி நடக்கும் விஷயம். ஆனால் இதுபோல் பெண்கள் பார்த்து, இன்றைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள், இந்தம்மா ஒரு பூ வச்சுக்கோ, அது அவர்கள் படும் மனதில் சந்தோஷத்தை பாருங்கள். அதுதான் அடுத்தவர்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். மற்றொன்று, காய்கறி விற்று கொண்டு வருகிறார்கள் பெண்கள். அவர்களிடம் போய் சொல்லி பாருங்கள், இன்று மகளிர் தின வாழ்த்துக்கள். அப்படின்னா, இன்றைக்கி உனக்கு வாழ்த்துப்பா, நீ கஷ்டப்பட்டு சாப்பிட்ற,
அப்பா சந்தோஷமாக இருக்கு எனக்கு. நீங்கள் தான் புதுசாக சொல்கிறீங்க. சந்தோஷங்க்கா. அது வாழ்த்து. குப்பை எல்லும் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும், எல்லோருக்கும் கிடையாது. 4 பேர் இருந்தால் 3 பேருக்கு ஊதியம் குறைவாகத்தான் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களிடம் சென்று இன்றைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடப்போமா குப்பாளர்களுக்கெல்லாம். குப்பை எள்ளி எங்கள் வீட்டை சுத்தம் செய்து கொடுக்கும், கழிவை எடுத்து பெற்றுக்கொண்டு செல்லும் உங்களுக்கு கண்டிப்பான மகளிர் தின வாழ்த்துக்கள் கூற வேண்டும். பெண்கள் தானே நீங்களும். உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்வதற்கு என்ன தடை? ஏதும் கிடையாது. தடை ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் மகளிர் தின வாழ்த்து சொல்லத்தான் வேண்டும். இப்படியாக பஸ் ஓட்டுநர், இன்று மெட்ரோ ட்ரெயின் கூட பெண்கள் ஓட்டுகிறார்கள், ஏரோப்ளேன் ஓட்டுகிறார்கள். இவர்களெல்லாம் தன் உயிரை பயணம் வைத்து மற்ற உயிர்களை காப்பாற்றும் வேலை செய்கிறார்கள். இவர்களுக்கு கண்டிப்பாக மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்பொழுது நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் எத்தனை குழந்தைகள் இரவு பணிகள் செய்து கொண்டிருப்பார்கள். அதுக்கும் ஒரு தைரியம் வேண்டும். அவர்களும் ஒரு சிங்கப்பெண் தான். அவர்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் கண்டிப்பாக போய் சேர வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் இதை பெண்கள், சுமங்கலிகளாக இருக்கும் பெண்கள் இதை சொல்லக்கூடாது, தவறுதான். இருந்தாலும் என் மனதில் பட்டதை கூறுகிறேன். நான் சில நேரம் சுமங்கையாக இருந்த பொழுது பிள்ளைகளுக்கு பூவும் ஒட்டும் வாங்கி கொண்டு கொடுப்பேன். அப்பொழுது எங்களுக்கென்று ஒரு குழுக்கள் இருந்தது. அதில் ஒரு சந்தோஷம். இன்று மகளிர் தினம் கொண்டாடுகிறோம், எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். அதேபோல் நிறைய குழுக்கள் கொண்டாடும். அது ஒரு சந்தோஷம். ஏனென்றால் அங்கு மனதில் வஞ்சம் கிடையாது. எல்லோரும் வசதியற்றவர்கள். ஒரு நாளைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு நம்ம எல்லாம் விளையாடுவோம். அவர்கள் தினம் தினம் கஷ்டப்படும் பெண்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இது ஏதோ ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு விளையாட்டு விளையாடுவோம், அப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு கோவில் கிரவுண்ட் எடுத்து குழுக்களாக பிரிந்து ஒவ்வொருத்தருக்கு கோலம் போட்டி அது இது என்று செய்வார்கள். இதுதான் உண்மையான மகளிர் தின வாழ்த்துக்கள். பணம் இருப்பவர்கள் கொண்டாடுவதும் நடிகைகளை வாழ்த்துவதும் அவர்கள் பணத்துக்காக அவர்கள் தொழிலை அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் வாழ்த்து அவர்களுக்கு மட்டும்தான். நம் போன்று உள்ளவர்களுடைய வாழ்த்து நம்மை மேம்படுத்த நினைக்கும் வசதியற்ற நடுத்தர குடும்பங்களுக்கு அனைவருக்கும் செல்ல வேண்டும். யாராக இருந்தாலும், ஒரு வீட்டு வேலை செய்யும் பெண்ணாக இருந்தாலும் அவளும் நீங்கள் நாளைக்கு வாழ்த்து சொல்லி பாருங்கள். அடப்போக்கா சிரிச்சிட்டே போவா. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. நம்ம கூட மகளிர் தின வாழ்த்தான், அது வீட்டில் போய் பெருமையாக சொல்லுவாள். இதுபோல் உள்ளவர்கள் மகளிர் தினம் கொண்டாடுவதைத்தான் மகிழ்ச்சியான மகளிர் தின வாழ்த்துக்கள்.
ஒருவரை பார்த்து கிண்டல் செய்வது அல்ல. சந்தோஷம் வருடத்திற்கு ஒரு நாள். வசதியற்றவர்கள் படும் சந்தோஷம். இன்றைய மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைய மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். திருமண நாள் வந்திருந்தால் அதற்கும் சந்தோஷமாக இரட்டிப்பு மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். பெண்களாக இருந்தால் பிறந்த நாள் கொண்டாட்டமும் மகளிர் தினமும் சேர்ந்து கொண்டாடுங்கள். கணவன்கள் ஒரு பூவை வாங்கி கொண்டு போய் இன்னைக்கு உனக்கு மகளிர் தினம் அப்படி என்று சொல்லி பாருங்கள். அது ஒரு சந்தோஷம். பெண்களுக்கு பெண்களே, தாயாக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும், ஐந்தடி பொண்ணே இன்றைக்கி மகளிர் தினமாக இந்த பூ வாங்கி வச்சுக்கோ, இந்த 100 ரூபாய், ஒரு வளையல் வாங்கி போட்டுக்கோ. இதெல்லாம் ஒரு மகளிர் தின வாழ்த்துக்கள். என் மனதில் பட்டதை கூறினேன். தவறாக இருந்தால் யாரும் என்னை திட்ட வேண்டாம். நன்றி, வணக்கம். 2வது